அவங்க அட்வொகேட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திருநாய்களை கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பராமரிங்கன்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டே முன்னாடி வந்து ஆக்சுவலி அந்த பிடிச்ச நாய்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே விடுங்க, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு, அதாவது வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போட்டு கருத்தடை பண்ண முடிஞ்ச நாய்களுக்கு பண்ணுங்க. முக்கியமா மேஜரா பண்ண வேண்டிய ஒரே ஒரு இது ஸ்டெரிலைஸ், அதாவது வேக்சினேஷன் போட்டு கொண்டு போய் விடுங்க. ராபிஸ் நாய்களை ராபிஸ் அதாவது வியாதிகளை பரவாம இருக்கிறதுக்கு வியாதிங்க இருக்கிற நாய்களை மட்டும் தனியா வைங்க, வியாதிங்க இல்லாத நாயை பிடிச்ச இடத்துல கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதை போட்டோ பண்ற என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஜட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் கொள்ளுங்கன்னு சொல்ல, கடிச்ச நாய்ங்களை எத்தனையோ ஊர்ல கடிச்சு எத்தனையோ பசங்களை கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஆளுங்க கடிக்கலன்னு சொல்ல, பெரிய ஆளுங்க அது மேக்சிமம் சின்ன பசங்க மாட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட்டை திருநாய்களை பிடிச்சிட்டு போய் தனியா அடைங்க, சாவடிங்கன்னு தனியா அடிச்சு பராமரிங்கன்னாங்க. இப்ப அதை முன் வந்து நாங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம், பிடிச்ச நாய்களை கொண்டு போய் விடுங்க, வியாதி இருக்க நாய்களை மட்டும் தனியா பராமரிங்க, பிடிச்ச நாய்கள் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு, அதாவது வேக்சினேஷன் வியாதிங்க பராமரிக்க இன்ஜெக்ஷன், அதாவது நம்ம நாய்களுக்கு சொல்ற மாதிரி நாய் இனங்களுக்கு வேக்சினேஷனை போட்டு கொண்டு போய் பிடிச்ச இடத்துல விடுங்கன்னு இருக்காங்க. அதை போட்டோ அப்லோட் பண்றேன், இதை பாருங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து திருநாய்களுக்கு வாயிலா ஜீவன் சொல்றவங்களுக்கு ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் இருந்துச்சு, நான் அப்லோட் பண்ணேன். ஆக்சுவலி இவங்களுக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட். எந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களோ அதே சுப்ரீம் கோர்ட்டு நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வாபஸ் எடுத்துக்கிறேன், பிடிச்ச நாய்களை கொண்டு போய் அதே இடத்துல விடுங்க, விடுறதுக்கு முன்னாடி அத்தனை நாய்களுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு வேக்சினேஷன் போட்டு கொண்டு போய் விடுங்க, வியாதி இருக்க நாய்களை மட்டும் தனியா பராமரிச்சு ஷெல்டர் வச்சு நீங்க பராமரிங்க அப்படின்னு இருக்காங்க. நான் போட்டோ அப்லோட் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.